dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 7 subsidiary books 2 உடைய exercise 5th sum பார்க்கலாம். Enter the following transactions in the 3-column cash book of Kalyana Sundaram. So இந்த sumல நம்ம 3-column cash book தான் பார்க்க போறோம். So 3-column cash book அப்படின்றது discount column, cash column and bank column. இந்த மூணு காலம்மே வரும். ஓகேவா? First 2017 January 1 balance in hand 42,500, balance at bank 35,000 rupees. So cash in hand, balance in hand அப்படின்றதுல நமக்கு balance brought down. ஓகேவா? So balance brought down நம்ம cashல 42,500 rupees போடணும் and bank columnல 35,000 rupees போடணும். ஓகேவா? நம்ம debit sideல தான் எப்பயுமே opening balance போடுவோம் இல்லையா? அதனால first நம்ம debit sideல போட்டுக்கலாம். First format எல்லாமே கரெக்டா எழுதிக்கலாம். In the books of Kalyana Sundaram 3-column cash book போட்டுக்கோங்க. debit sideல date, receipts, RN. ஓகேவா? RN அப்படின்றது receipt number. சரியா? LF அப்படின்றது ledger folio. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். amount இருக்கு இல்லையா? இந்த amount நம்ம 3 காலமா பிரிக்கிறோம். discount allowed, cash and bank column. ஓகேவா? இதே மாதிரியே payment sideல date, payments, receipt number, LF, discount received, cash, bank. மேல வந்து amount rupees போட்டுக்கோங்க. So இங்கேயுமே நம்ம discount received, cash, bank அப்படின்னு 3 columns பிரிக்கிறோம். ஓகேவா? First நம்ம debit sideல அதாவது receipt sideல balance brought down எழுதிக்கலாம். 2017 January 1 dateல போட்டுருங்க. To balance brought down cashல 42,500 rupees and bankல 35,000 rupees போட்டாச்சு. Next January 3 received for cash sales 15,700 rupees கொடுத்திருக்காங்க. So நம்ம goods வந்து சேல் பண்ணிருக்கோம், அதுக்கு நமக்கு cash receive ஆகிருக்கு. அப்ப இதை நம்ம receipt sideல போடணும். So receipt sideல January 3 to sales accountனு போட்டு cash columnல 15,700 rupees போடணும். காலம் வந்து நீங்க மாத்தி போட்டுறக்கூடாது. ஓகேவா? cash sales அப்படின்னு இருக்குன்னா நீங்க cash columnல தான் போடணும். இதுவே பேங்க் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்க பேங்க் columnல போடணும். ஓகே? So நம்ம cash columnல 15,700 rupees போட்டாச்சு. Next January 4 cash paid into bank 11,500 rupees. இங்க கேஷும் வந்திருக்கு, பேங்க்கும் வந்திருக்கு. ஸோ கேஷும் பேங்க்கும் ஒரே நேரத்துல நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல இது கான்ட்ரா என்ட்ரி. நம்ம சி அப்படின்ற ஒரு லெட்டர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ கேஷ் பிசினஸ்ல இருந்து வெளியில போகுது அண்ட் பேங்க்குக்கு உள்ள வருது. கேஷ் வந்து என்டர் ஆகுது. ஓகேவா? அப்போ கேஷ் வந்து பேமெண்ட்ஸ்ல நம்ம வெளியில போகுது, பேங்க் அக்கௌண்ட்னு போட்டுக்கணும். அண்ட் பேங்க்குக்கு கேஷ் வந்து ரிசீவ் ஆகுது இல்லையா? அதனால பேங்க் சைட்ல அதாவது ரெசிப்ட் சைட்ல டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும் பேங்க் காலம்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஷ் பே பண்ணிருக்கோம் இல்லையா? அதனால நம்ம கிட்ட இருந்து கேஷ் வெளியில போகுது, அதுக்கான என்ட்ரி ஃபர்ஸ்ட் போடலாம் பேமெண்ட் சைட்ல. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் சைட்ல டேட்ல 2017 January 4னு போட்டுட்டு பை பேங்க் அக்கௌண்ட்னு போட்டுக்கணும். கேஷ் பே பண்ணிருக்கிறதுனால பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்க போட்டுக்கணும். கேஷ் காலம்ல 11,500 rupees போட்டுக்கணும். அதாவது கேஷ் வந்து நம்ம கிட்ட இருந்து இப்ப வெளியில போயிருக்கு. எங்க போயிருக்கு? பேங்க்குக்கு போயிருக்கு. ஓகேவா? அதுதான் இந்த என்ட்ரி. இப்போ பேங்க்ல அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கும் இல்லையா? அதனால நம்ம அதை ரெசிப்ட் சைட்லயும் போடணும். அட் த சேம் டைம் இங்க லெட்ஜர் போலியோ இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த காலம்ல நீங்க இந்த மாதிரி சி அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அதாவது கான்ட்ரா என்ட்ரி. பேங்க்கும் கேஷும் சேம் டைம்ல இன்வால்வ் ஆகுற என்ட்ரி. ஓகேவா? அதுதான் கான்ட்ரா என்ட்ரி. இப்ப ரெசிப்ட் சைட்ல January 4 சேம் டேட் போட்டுக்கோங்க. டு கேஷ் அக்கௌண்ட் அதாவது பேங்க்குக்கு கேஷ் ரிசீவ் ஆகுது, அதனால ரெசிப்ட் சைட்ல பேங்க் காலம்ல 11,500 rupees போட்டுக்கணும். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் January 6 கேஷ் பர்ச்சேசஸ் 14,300 rupees கொடுத்திருக்காங்க. சோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பே பண்ணிருப்போம் இல்லையா? அப்ப பேமெண்ட் சைட்ல போடணும். பேமெண்ட் சைட்ல டேட்ல 6 போட்டுக்கோங்க. பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 14,300 rupees கேஷ் காலம்ல போடணும். நெக்ஸ்ட் January 9 received dividend directly by the bank through ECS 2,000 rupees. சோ டிவிடெண்ட் வந்து நமக்கு ரிசீவ் ஆகுது, டைரக்டா பேங்க்லயே ரிசீவ் ஆயிடுச்சு. அப்ப பேங்க்ல தான் நம்ம இந்த அமௌண்ட் வந்து போடணும். ஓகேவா? ரிசீவ் ஆனதுனால இதை ரெசிப்ட் சைட்ல போடணும். அட் த சேம் டைம் பேங்க் காலம்ல போடணும். ஏன்னா பேங்க்ல தான் இது ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேவா? சோ ரெசிப்ட் சைட்ல டேட்ல 9 போட்டுக்கோங்க. டு டிவிடெண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட்னு போட்டு பேங்க் காலம்ல 2,000 rupees போட்டுக்கோங்க. January 10 பொங்கல் அட்வான்ஸ் டு ஸ்டாஃப் paid through bank 17,000 rupees. சோ ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் பொங்கல் அட்வான்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சோ இது வந்து பே பண்ணிருக்காங்க. எது வழியா பே பண்ணிருக்காங்கன்னா பேங்க் வழியா பே பண்ணிருக்காங்க. ஓகேவா? paid through bankன்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அப்போ பேங்க் காலம்ல தான் நம்ம இதை போடணும். சரியா? பேமெண்ட் சைட்ல January 10 போட்டு பை பொங்கல் அட்வான்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு பேங்க் காலம்ல 17,000 rupees போட்டுக்கோங்க. January 12 received cash from Nagarajan 11,850 rupees and allowed him discount 150 rupees.
அதாவது நாகராஜன் கிட்ட இருந்து நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு 11,850 rupees அண்ட் நாகராஜனுக்கு நம்ம தான் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்கோம் 150 rupees. ஓகேவா? ஸோ கேஷ் காலம்ல 11,850 rupees போடணும், டிஸ்கவுண்ட் காலம்ல 150 rupees போடணும். ரெசிப்ட் சைட்ல டேட்ல 12 போட்டுக்கோங்க, டு நாகராஜன் அக்கௌண்ட் டிஸ்கவுண்ட் அலவுட்ல 150 rupees போட்டுக்கோங்க, கேஷ்ல 11,850 rupees போட்டுக்கோங்க. January 17 paid Magesh in full settlement of his account 20,000 rupees 19,700. அதாவது நம்ம மகேஷ்க்கு 20,000 rupees பே பண்ணணும், ஆனா நம்ம 19,700 rupees தான் பே பண்ணிருக்கோம். ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னா என்னது, நம்ம ஃபுல்லா செட்டில் பண்ணியாச்சு அமௌண்ட். அப்ப 300 rupees மகேஷ் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அப்ப நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணிருக்கோம். கேஷ்ல 19,700 போட்டுக்கணும் கேஷ் காலம்ல, டிஸ்கவுண்ட் காலம்ல 300 rupees போட்டுக்கணும் பேமெண்ட் சைட்ல, ஏன்னா மகேஷ்க்கு நம்ம பே பண்ணிருக்கோம். ஸோ பேமெண்ட் சைட்ல டேட்ல 17 போட்டுக்கோங்க, பை மகேஷ் அக்கௌண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ல 300 rupees போட்டுக்கோங்க, கேஷ் காலம்ல 19,700 rupees போட்டுக்கோங்க. January 20 cash withdrawn for personal expenses 20,000 rupees. ஸோ பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க. அப்ப இது டிராயிங்ஸ். ஓகேவா? பேமெண்ட் சைட்ல டேட்ல 20 போட்டு பை டிராயிங்ஸ் அக்கௌண்ட்னு போட்டுக்கோங்க, கேஷ் காலம்ல 20,000 rupees போட்டுக்கோங்க, ஏன்னா கேஷ் தான் வித்ட்ரா பண்ணிருக்காங்க. ஸோ கேஷ் காலம்ல 20,000 rupees போட்டாச்சு. January 30 withdrawn cash from ATM for office use 1,500 rupees. அதாவது கேஷை வித்ட்ரா பண்ணிருக்காங்க, ஏடிஎம்ல இருந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க. அப்ப பேங்க்ல இருந்து அமௌண்ட் குறையும், ஆஃபீஸ் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்காக ஆஃபீஸ்க்கே தான் அந்த அமௌண்ட் வந்து வரப்போகுது. ஓகேவா? கேஷ் வந்து இதுல ரிசீவ் ஆகுது அண்ட் பேங்க்ல இருந்து அமௌண்ட் வந்து கம்மி ஆகுது. ஸோ இதுவுமே நமக்கு கான்ட்ரா என்ட்ரி தான். ஸோ பேமெண்ட்ஸ்ல டேட்ல 30 போட்டுக்கோங்க, பை கேஷ் அக்கௌண்ட்னு போட்டு பேங்க் காலம்ல 1,500 rupees போட்டுக்கோங்க. அதாவது நம்ம கேஷை வித்ட்ரா பண்றோம், எங்க இருந்து பண்ணிருக்கோம், பேங்க்ல இருந்து பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ பேங்க்ல நமக்கு 1,500 பேமெண்ட்ல போடணும். ஓகே, பிகாஸ் பேங்க் தானே இப்ப பே பண்றாங்க 1,500, அதனால பேங்க் காலம்ல 1,500 போட்டு இங்க பேமெண்ட் சைட்ல பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். மறக்காம எல்எஃப் காலம்ல நம்ம சி அப்படின்ற ஒரு லெட்டர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இது கான்ட்ரா என்ட்ரி. நெக்ஸ்ட் ரெசிப்ட் சைட்ல டு பேங்க்னு போட்டுக்கணும், டேட்ல 30 போட்டுக்கோங்க, டு பேங்க் அக்கௌண்ட்னு போட்டு கேஷ்ல 1,500 rupees போட்டுக்கணும். பிகாஸ் கேஷா தான் நம்ம ரிசீவ் பண்றோம் இல்லையா, அதனால கேஷ் காலம்ல 1,500 rupees போட்டுக்கணும். அட் த சேம் டைம் இங்க நம்ம சி அப்படின்னு இங்கேயுமே மென்ஷன் பண்ணணும், கான்ட்ரா என்ட்ரி. ஓகே, எல்லா என்ட்ரிஸுமே நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்ப ரெசிப்ட் சைட்ல கேஷ் காலம்ல இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 71,550 rupees வருது. பேமெண்ட் சைட்ல கேஷ் காலம்ல இந்த 4 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 65,500 rupees வருது. 71,550 rupeesல இருந்து 65,500 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 6,050 rupees வரும். இதுதான் நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன். ஓகேவா? January 31 போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு கேஷ் காலம்ல 6,050 rupees போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேங்க் காலம்க்கு கால்குலேட் பண்ணலாம். பேங்க் காலம்ல இருக்கிற இந்த 3 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 48,500 rupees வருது. அண்ட் பேமெண்ட் சைட்ல இருக்கிற இந்த 2 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 18,500 rupees வருது. ஸோ 48,500 rupeesல இருந்து 18,500 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 30,000 rupees வரும். இதுதான் நமக்கு பேங்க் காலம்கான பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட். ஓகேவா? கேஷ் காலம்ல 71,550, பேங்க் காலம்ல 48,500, ரெண்டு பக்கமும் நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் காலம்ல 150 rupees இருக்கு, அந்த டோட்டல் எடுத்து அப்படியே நீங்க கீழே போட்டுருங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் காலம்ல 300 rupees இருக்கு, இந்த 300 rupees எடுத்து அப்படியே நீங்க இங்க கீழே போட்டுருங்க டோட்டல்ல. ஓகேவா? டிஸ்கவுண்ட் காலமா நம்ம கேரி டவுன் பண்ணணும் அப்படின்ற நீட் கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணோம் இல்லையா, இதை நம்ம ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். February 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு கேஷ் காலம்ல 6,050 rupees போட்டுக்கோங்க, பேங்க் காலம்ல 30,000 rupees போட்டுக்கோங்க. இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.